அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் இறைவன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, நல்லவனாக இருந்தாலும் சரி, தீயவனாக இருந்தாலும் சரி, அது அவங்க கூட என்னை சேர்த்து வாழச் செய்வது உன்னுடைய திருவுள பாங்குதானே தவிர என்னுடைய இஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அதை பாடுறாரு. அந்த மாதிரி பாட்டு பாடுறாரு. அது என்ன பாட்டுங்கிறத பாடிட்டு அப்புறம் நம்ம பொருள் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, சுத்த நெஞ்சருள் சேர்கினும் அல்லது சோம்பல் நெஞ்சருள் சேர்கினும் நினது சித்தம் என் அளவன்றது சிவனே, செய்வது என்னை நான் சிறியருள் சிறியேன், நித்தம் நின்னடி அன்றி ஒன்று ஏத்தேன் நித்தனே, நித்தம் நின்னடி அன்றி ஒன்று ஏத்தேன் நித்தனே, அது நீ அறியாயோ புத்தருந்தமிழ் ஒற்றியூர் அரசே, போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே அப்படிங்கிறார். அது என்னது? சுத்த நெஞ்சருள் சேர்கினும் அல்லது சோம்பல் நெஞ்சருள் சேர்கினும் அப்படின்னா என்னன்னா, நற்செயலும் நல்ல செயலும் நல்லா பேசுகிறாங்க பாருங்கள், நல்ல செயல் இருக்கணும், அதே மாதிரி பேச்சு இருக்கணும் இல்லையா? அந்த நற்செயலும் நன்மொழியும் உடையோர் கூட்டத்தை தான் சுத்த நெஞ்சர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சுத்த நெஞ்சருள் சேர்க்கினும் அவங்ககிட்ட சேர்த்தாலும் சரி, இல்லை அல்லது சோம்பல் நெஞ்சருள் சேர்க்கணும் அப்படின்னா, சோம்பல் நெஞ்சிரர்னா தீச்செயலும் அந்த கெட்ட பேச்சும் பேசுகிறாங்கல்ல, தீச்செயல் கெட்ட பேச்சு, தீச்செயல் தீமொழி, அந்த உடையாரை அவங்க பேசுகிறவங்கள சோம்பல் நெஞ்சர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, இந்த ரெண்டு இருதிறத்தார், அவங்களுடைய அவங்களுடைய மனசோட இயல்பை நான் அறிதல் எனக்கு தெரியாது இல்லையா? அது யாரோட அருள் குறிப்பு? அவரோடு கூட்டுவிப்பு, அவங்களோட கூட்டுவிப்பது நின்னுடைய திருவுள் தானே, ஏசத்துக்கு நான் பண்ண முடியாது இல்லையா? அதை தான் அவர் என்ன சொல்கிறாரு, நினது சித்தம்ங்கிறாரு. என்னோட அளவு என்று என்னோடது கிடையாது, என்னளவன்று சிவனே, அது என்னளவன்று, அது எனக்கு இருக்குல்ல, நீதி தான் செய்யணும், அது என்னுடைய இது இஷ்டம் கிடையாது அப்படிங்கிறாரு. சுத்த நெஞ்சருள் சேர்க்கினும் அல்லது சோம்பல் நெஞ்சருள் சேர்க்கினும் நினது சித்தம் என்னளவன்றது சிவனே, அது என்னோடது இல்லை. சரி, செய்வது என்னை நான் சிறியருள் சிறியேன், எனக்கு என்னுடைய கருத்தில் அது இல்லை, சிறியவன்லேயும் சிறியவனாக இருக்கிறதுனால நான் செய்வதற்கு என்ன இருக்குது? உன்னுடைய திருவடி இல்லாமல் நான் வழிபடுறது வேறு இல்லை. நான் உன்னுடைய திருவடி மட்டும்தான் வணங்குறேனே தவிர, கும்பிட்றேனே தவிர, நான் வழிபடுவது வேறு ஒன்றுமே இல்லை. என்றும் உள்ளவனாகிய நீ அதனை அறிவாய் தானே, உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? புத்தருந்தமிழ் ஒற்றியூர் அரசே அப்படிங்கிறார். புத்தருந்தமிழ் ஒற்றியூர் அப்படின்னா என்னன்னா, அது அவர் வாழ்ந்த காலத்தில், ராமலிங்க பெருமான் வாழ்ந்த காலத்தில் இந்த வாணிகம், இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப நாளைக்கு ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பல்நாட்டு ஜனங்க, பல மொழி பேசுகிற மக்கள்லாம் அங்கே வாழ்க்கையை மேற்கொண்டாங்க இல்லையா? அப்போ தமிழில் புது சொற்கள்லாம் அப்படியே கலந்து வந்துச்சாமா, அதே புதுமையாக இருந்துச்சாமா. அதை தான் புத்தரும் தமிழ் ஒற்றியூருங்கிற அந்த ஒற்றியூர் நகரம் அந்த மாதிரி தமிழ் புத்தரும் தமிழாக ஆகிப்போச்சாம். எல்லாம் அந்த மாதிரி பல விதமான ஜனங்கள் வரும்போது மாறுது இல்லையா? இப்போ திருநெல்வேலியில் ஒரு தமிழ் இருக்குது, கோவையில் ஒரு தமிழ் இருக்குது, திருச்சியில் அப்படி தான் அந்த மாதிரி மாறுது இல்லையா? அதை புத்தரும் தமிழ் அப்படின்னு சொல்கிறார். புத்தரும் தமிழ் ஒற்றியூர் அரசேன்னு சொல்லிட்டு, போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே.
அனைவருக்கும் போற்றுபவர்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறவனே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்கிறார். பாட்டை படிச்சிடுறேன். சுத்த நெஞ்சருள் சேர்கினும் அல்லது சோம்பல் நெஞ்சருள் சேர்கினும் நினது சித்தம் என்னல வந்தது சிவனே, செய்வது என்னை நான் சிறியருள் சிறியேன், நித்தம் நின்னடி அன்றி நித்தம் நின்னடி அன்றி ஒன்று ஏத்தேன் நித்தனே, அது நீ அறியாயோ அது நீ அறியாயோ, புத்தருந்தமிழ் ஒற்றையோர் அரசே போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே. நீ என்னோடு நீ இருக்கிற எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்கும்போது நீ அறிந்தது தானே, அது என்கிட்ட இருக்குல்ல, நீயே அப்படி இருந்தும் நீ அது அறியாயோ, நீ உனக்கு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்குறார். அதான் இந்த பாட்டுடைய பொருள் ஆச்சுங்களா. அடுத்த காணொளியில் இன்னொரு பாட்டுடைய பொருள் பார்க்கலாம். வணக்கம்.